முதல் கனவு மூச்சுள்ள வரையில் வரும் அல்லவா, கனவுகள் தீர்ந்து போனால் வாழ்வில்லை அல்லவா. கனவல்லவே கனவல்லவே கண்மணி நானும் நிஜமல்லவா, சத்தியத்தில் முளைத்த காதல் சாகாது அல்லவா. அகில் சார், நீங்க பார்க்குக்கு தானே சார் போலான்னு சொன்னீங்க, இப்போ என்ன எங்க ஊருக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க? ஆமா, பார்க் போலாம் தான் நான் உங்ககிட்ட சொன்னேன். ஆனா நாங்க டிசைட் பண்ணது வேற இல்ல. என்னது டிசைட் பண்ணது வேறயா? புரியல. அடியே, நீங்களா சேடா இருக்கீங்கங்கறத கண்டுபிடிக்க தெரிஞ்ச எங்களுக்கு உங்களோட ஹாப்பினஸ் எதுன்னு கண்டுபிடிக்க தெரியாதா? அகில் சார், அப்ப நாங்க பேசிட்டு இருந்தது கேட்டீங்களா என்ன? அப்படி என்ன பேசிட்டு இருந்தீங்க? நீங்க வரதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் எங்க ஊரை நாங்க எவ்வளவு மிஸ் பண்ணோம்னு சொல்லி பேசிட்டு இருந்தோம். பார்த்தா நீங்க சர்ப்ரைஸா எங்க ஊருக்கே கூட்டிட்டு வந்துட்டீங்க. தேங்க்யூ சோ மச் அகில் சார். ஆமா அகில் மாமா, நானுமே ரொம்ப மிஸ் பண்ண தெரியுமா. அதுலயும் நான் எப்போதுமே வயல்லே தான் இருப்பேன். இந்த பிளேஸ் நான் எவ்வளவு மிஸ் பண்ணேன்னு தெரியுமா அகில் சார்? எனக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் ஒரு சின்ன சர்ப்ரைஸா இருக்கட்டும் சொல்லாம கூட்டு வந்தேன். தேங்க்யூ சோ மச் அகில் மாமா. பரவாயில்லடா, நீங்க ஹாப்பி தானே? ஐயோ அகில் சார், இவ்வளவு பெரிய விஷயத்த பண்ணிட்டு ஹாப்பியான்னு கேக்குறீங்க? ஆமா அகில் மாமா, நாங்க என்ன ஆசைப்பட்டோமோ அதே எங்களுக்கு கொடுத்து ஹாப்பியான்னு கேக்குறீங்க. இப்ப நான் இருக்க சந்தோஷத்துக்கு அளவே கிடையாது. என்னனியா, ஹாப்பி தானே? ரொம்ப ரொம்ப ஹாப்பி. நீ ஹாப்பினா நானும் ஹாப்பி. இப்ப நான் ஹாப்பியா ஃபீல் பண்ணதுக்கு காரணமே நீங்க தான். அப்படியா, நிஜமாவா? ஆமா அகில் சார், நீங்க தான் என்ன ரொம்பவே சர்ப்ரைஸ் பண்ணிட்டீங்க. என்னால தான் நீ ஹாப்பியா ஃபீல் பண்றேனா, அதுதான் என்னோட பெரிய ஹாப்பியே. ஓ, டயலாக்லாம் டபுள் மீனிங்கா இருக்கே. என்னடி, என்ன டபுள் மீனிங்கா இருக்கு? அதான் இப்பதான் அகில் மாமா சொன்னாரே, கேக்கலையா என்ன? அதெல்லாம் எனக்கு நல்லாவே கேட்டுச்சு. இதுல என்ன டபுள் மீனிங் இருக்கு? நீ சரியான ஆள் தாண்டி. உனக்கு புரிஞ்சாலும் புரியாத மாதிரியே நடிப்ப. போடி, சும்மா ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டு இருக்காத. நாங்களாம் ஒண்ணும் சொல்லலாமா, நீ ரொம்ப வெக்கப்படாத என்ன? வினோ, சரி சரி இனியா. சரி வா, நம்ம அந்த பொம்மை செட்டு கிட்ட போயிட்டு வரலாம். வா போலாம். ஹினியாமா. கௌதம் மாமா, ஹாய் மாமா. ஹே, வாட் தி சர்ப்ரைஸ். மாமா அங்கே இரு, நாங்களே வரோம். சரி வாங்க. இவன் எங்க இருந்து இங்க வந்தான். ஆனா இவனுக்கு மட்டும் எப்படிதான் இன்ஃபர்மேஷன் எல்லாம் கேப்சர் ஆகுதோ தெரியல. கரெக்டா இவளுக்கு எங்க இருக்காளுங்களோ அங்கதான் இவனும் இருக்கான். கார்த்திக் பாத்தியா, கரெக்டா இவன் வந்திருக்கான் பாரு. ஆமாகில், கரெக்டா நம்ம வர நேரத்துக்கு அவனும் வந்திருக்கான். அதாண்டா எனக்கு ஒன்னும் புரியல. எப்படி இவனுக்கு மட்டும் இன்ஃபர்மேஷன் எல்லாம் கேப்சர் ஆகுதோ தெரியல. ஒருவேளை இனியா பிரித்தி வினோவை சொல்லியிருந்தாலும் சொல்லியிருப்பாங்க. இல்லடா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இனியா என் கூட தான் இருந்தா. அவ எதுவுமே சொல்லல. வினோவும் என் கூட தாண்டா இருந்தா. வினோவும் யார்ட்டையும் பேசுற மாதிரி தெரியல. அப்புறம் எப்படா கரெக்டா வந்திருக்கான்? அதாண்டா தெரியல. இவளுக பாரு, அவனை பார்த்த உடனே மாமான்னு சொல்லிட்டு ஓடுறாளுக. அதாண்டா எனக்கும் சரியான எரிச்சலா இருக்கு. நானே அப்பதாண்டா இனியா கிட்ட ஒரு 4 வார்த்தை சிரிச்சு பேசினேன். அதுக்குள்ள இவன் மூக்குல வெத்த மாதிரி வந்துட்டான். சரி வாடா, என்னதான் பண்றாங்கன்னு பாப்போம். பாப்பலாம். அகில், அவனே வரான்டா. ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. என்ன அகில் ப்ரோ, திரும்ப ஹாய் கூட சொல்ல மாட்டீங்களா? ஹாய். என்ன அகில் ப்ரோ, என் மாமா பொண்ணுங்களெல்லாம் நல்லா பாத்துக்கிறீங்களா? ரைட்ரா, இவனுக்கு இருக்கிற கொழுப்புலாம் வேற யாருக்குமே இருக்காது. அதுவும் போய் அகில் கிட்ட வாயை கொடுக்குறியடா. இதுக்கு மேல உன்னை யாரும் காப்பாத்த முடியாது. செத்தாண்டா சிவனாண்டி. வாட், இப்ப ஏதோ சொன்னே கௌதம், அத ரிப்பீட் பண்ணு, நான் சரியா கேட்கல. அதான் அகில் ப்ரோ, என் மாமா பொண்ணுங்களெல்லாம் நல்லா பாத்துக்கிறீங்களா? ஓ, நீ அதை பத்தி கேக்குறியா? ஆமாமா, என் அத்தை பொண்ணுங்களெல்லாம் நான் நல்லா தான் பாத்துக்கிறேன். என்னடா கார்த்திக், நம்ம அத்தை பொண்ணுங்களை நம்ம நல்லா தானே பாத்துக்கிறோம்? ஷியாடா, ஆஃப்கோர்ஸ் நம்ம நல்லா தான் பாத்துக்கிறோம். கார்த்திக், யாரை நல்லா பாத்துக்கிறோம்னு சொல்லு. எங்க அத்தை பொண்ணுங்களை நாங்க நல்லா தான் பாத்துக்கிறோம். இது பாயிண்ட். என்ன கௌதம், கேட்டுச்சா? நல்லாவே கேட்டுச்சு ப்ரோ. தென் வேற எனி டவுட்? நிறையவே இருக்கு ப்ரோ, கேட்கலாமா? ஷியா, ஆஃப்கோர்ஸ் கேளு. அது ஒண்ணும் இல்ல அகில் ப்ரோ, இத்தனை நாள் வரைக்கும் என் மாமா பொண்ணுங்களாம் உங்களுக்கு எம்ப்ளாயிஸா இருந்தாங்க. இப்போ அத்தை பொண்ணா இருக்காங்க. அதான் உறவு எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு கேட்கறதுக்காக கேட்டேன். ஓ, நீ அதை பத்தி கேக்குறியா? அவங்களுக்கு எங்களுக்குமான உறவு எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்னா, அவங்க எங்களுக்கு அத்தை பொண்ணுதான். ஆனா நாங்க அவங்களுக்கு முறை மாமனுங்க. முறைனா என்னன்னு தெரியும்ல? தெரியும் ப்ரோ. கார்த்திக், நமக்கும் அவங்களுக்குமான உறவு எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்னு சொல்றான். எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்னு கேட்டனா, அதுக்கு அப்புறம் எல்லாமே நம்ம தான். ஓ பரா, அப்படி வேற ஒண்ணு இருக்கா? ஆமாண்டா, நம்ம ஒன்னும் தூரத்து சொந்த மாமா கிடையாது, ரத்த பந்தத்துல உள்ளவங்க. சோ நம்ம அத்தைக்கு அப்புறம் அவங்களுக்கு எல்லாமே நம்ம தான். அப்போ கார்த்திக், நீ சொல்றத பார்த்தா அவங்க மேல நமக்கு முழு உரிமை இருக்கு போலயே. ஆமாகில், நமக்கு அவங்க மேல முழு உரிமை இருக்கு. அப்போ முழு உரிமைங்கிறது மாமாங்கிற முறையில இருக்கு. ஆமாண்டா, அப்போ நம்மளாம் அவளுக்கு உரிமையான மாமா, அப்படிதானடா? ஆமாண்டா. என்ன கௌதம், இப்போவாது எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்னு புரிஞ்சுதா, இல்ல இன்னும் கிளாரிஃபை வேணுமா? நல்லாவே புரிஞ்சுது ப்ரோ. இப்போ நாங்களாம் அவளுக்கு உரிமையான மாமா. ஆமாகில் ப்ரோ, அப்போல இருந்து உரிமைன்னு சொல்லிட்டு இருக்கீங்களே, அந்த உரிமையை அவளுக்கு உங்களுக்கு கொடுத்துருக்காங்களா? அந்த உரிமையா அவளுக்கு எங்களுக்கு கொடுக்கணுங்கிற அவசியமே கிடையாது. உரிமைங்கிறது கொடுக்கறது இல்ல, எடுத்துக்கிறது. அது மட்டும் இல்ல, அந்த உரிமையை விட பெரிய இடத்த தான் அவளுக்கு எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓ, அப்ப அகில் ப்ரோ, நீங்க 3 பேரும் அவங்களுக்கு முறமாமா, அப்படித்தானே? ஆமா கௌதம், ஆனா 3 பேர் இல்ல, 5 பேரு. ஏன் கௌதம் ப்ரோ, உங்களுக்கு இவ்வளவு டவுட் வருது? நீங்களே கண்ணால பாத்துட்டு தானே இருக்கீங்க. ஜெயாத்த வேற யாரும் இல்ல, எங்க அப்பாவோட தங்கச்சி. சோ நாங்களா தாய் மாமா பசங்க. நீங்க கூட அடிக்கடி சொல்லிட்டே இருப்பீங்களே, நான் அவளுக்கு மாமா. என்ன கௌதம் ப்ரோ, அடிக்கடி இந்த வேர்டு தானே யூஸ் பண்ணிட்டே இருப்பீங்க. ஆமா ப்ரோ, இப்ப கூட சொல்றேன், அவளுக்கு நான் மாமா தான். ஆமா ப்ரோ, யார் இல்லன்னா
அதே போலதான் இப்போ நாங்க அவளுக்கு முறை மாமா. சோ எப்போதும் முன்னுரிமை எங்களுக்கு தான். ஓ என்ன கௌதம், வேற ஏதாவது டவுட் இருக்கா? இருக்கு ப்ரோ. அதையும் கேளு, கிளியர் பண்ணிடலாம். இல்ல யாருக்கு எந்த அளவுக்கு உரிமைன்னு செக் பண்ணி பார்க்கலாமா? ஓ உனக்கு அந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட் இருக்கா? நீங்க நினைக்கிறத விட அதிகமாவே கான்ஃபிடென்ட் இருக்கு. அப்போ ஓகே, டெஸ்ட் பண்ணி பார்த்தலாம். ஷினியாமா, வினோ, ஆமாம்மா சொல்லு. சொல்லு மாமா, எதுக்கு கூப்பிட்ட? அகில் ப்ரோ, கார்த்திக் ப்ரோ, இது உங்களோட டர்ன். இல்ல ப்ரோ எனக்கு புரியல. என்ன ப்ரோ உங்களுக்கு புரியல? இல்ல இப்ப செக் பண்ணி பார்க்கலாம் தானே சொல்லிட்டு இருந்தீங்க. இது கடையில எதுக்காக அவங்க 2 பேரையும் கூப்பிட்டீங்க? அது மட்டும் இல்லாம இப்போ உங்களோட டர்ன் சொல்றீங்க. ஆமா ப்ரோ, இது உங்களோட டர்ன் தான். கௌதம், எது சொன்னாலும் ஸ்ட்ரைட்டா சொல்லு. அகில் ப்ரோ, இன்னுமா உங்களுக்கு புரியல? நான் இனியா நான் கூப்பிட்டதும் உரிமையா மாமாங்கிற குரல் வந்துச்சுல, அந்த குரல் உங்களுக்காக வருதான்னு பார்க்கலாம். வெல்டன் கௌதம். என்ன கௌதம், நீ என்ன நினைச்ச? அந்த மாமாங்கிற ஒரு வேர்ட்ல எல்லாமே அடங்கிடணும். அப்படி ஒரு வேளை நீ நினைக்கிற மாதிரி அந்த மாமாங்கிற வேர்ட்ல தான் எல்லாமே அடங்குதுன்னு வை. அப்ப நான் கான்பிடென்டா சொல்லுவேன், என்ன தவிர இனியா வேற யாரையும் மாமான்னு கூப்பிட மாட்டான். என்ன கௌதம், உனக்கு இந்த கான்பிடென்ட் இருக்கா? அகில் ப்ரோ சொல்றது 100% கரெக்ட் தான். எப்படி பார்த்தாலும் அகில் சார் சொன்ன மாதிரி அந்த மாமாங்கிற வள்ளி எல்லாமே அடங்குனா கண்டிப்பா அவரை தவிர வேற யாரையும் மாமான்னு கூப்பிட மாட்டா. எனக்கு தெரியும் ப்ரோ, உங்க மேல எல்லாம் அவளுக்கு 3 பேர் எவ்வளவு பாசம் வச்சிருக்காங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என்ன கௌதம், பதிலே காணும். எப்போதுமே ஒன்னு சொல்வியே, என் மாமா பொண்ணுங்களை நான் புரிஞ்சு வச்சிருக்கேன்னு. அப்போ கண்டிப்பா அவங்கள பத்தி முழுசா புரிஞ்சு வச்சிருப்பல. என்ன கௌதம், புரிஞ்சு வச்சிருக்கல? ஆமா ப்ரோ, நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்கேன். அவங்களுக்கு யாரு முக்கியங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் ப்ரோ. வினோ மாடி, இன்னும் கொஞ்சம் தூக்கு. இன்னும் கொஞ்சம் தூக்குடி, கை எட்ட மாட்டேங்குது. வினோ படிச்சுட்டேன்டி. வினோ 2 மாங்க போதுலடி. ஏன்னா அதுக்கு மேல எக்க மாட்டேங்குதுடி. வினோ மாடி. அகில் சார். நானே தான். நீங்க என்ன பண்றீங்க? என்னடி என்ன கேள்வி கேக்குற? பார்த்தா தரல, உனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன். இது ஹெல்ப் பண்றீங்களா? ஆமா, நீ மாங்காய் பிக்கிறதுக்கு நான் தானே ஹெல்ப் பண்றேன். இது என்னடி, இந்த ஹெல்ப் போதுமா இல்ல என்ன ஏதாவது பண்ணுமா? என்னனியா கேட்டது புரியலையா? அது அது வந்து அகில் சார் என்ன கீழே இறக்கி விட்டுருங்க. இது கீழே இறக்கி விட்டணுமா? ஆமா, முதல்ல நீங்க கீழே இறக்கி விடுங்க. இப்ப நான் உனக்கு கீழே இறக்கி விட்டேனா எப்படி நீ மாங்காய் பறிப்ப? இல்ல எனக்கு மாங்காவே வேணாம், என்ன விட்டுருங்க. நோனோ, என் இனி ஆசைப்பட்டதுக்கு அப்புறம் அந்த மாங்காவை கண்டிப்பா பறிக்காம விடக்கூடாது. செல்லம், நீ எதுக்கும் கவலைப்படாத. மாமா இருக்கேன். மாமா எவ்வளவு தூரமா இருந்தாலும் தூக்கி பிடிக்கிறேன். எத்தனை மாங்காய் வேணாலும் பறிச்சுக்கோ. இது தூக்கி பிடிக்க போறீங்களா? ஆமாடி, உனக்கு ஹெல்ப் பண்றேன். அப்ப சாமி, நீங்க எதுவுமே பண்ண வேணாம், எனக்கு கீழே இறக்கி விடுங்க. அது மட்டும் நடக்காது. கண்டிப்பா இந்த மாங்காய் மரத்துல இருந்து மாங்காய் பறிக்காம போறதா இல்ல. ஐயோ, இந்த ஆளுகிட்ட வந்து வசமா மாட்டிட்டோம் போலயே. என்ன செல்லம், இந்த மாங்காய் மரத்துல இருக்க மாங்காய் மட்டும் போதுமா இல்ல அங்க நிக்கிற தென்னை மரத்துல இருக்க தேங்காய் வேணுமா? உனக்கு எது வேணாலும் சரி, மாமா உன்னை தூக்கிறதுக்கு ரெடியா இருக்கேன். எது ரெடியா இருக்கீங்களா? ஆமாண்டி, ஃபுல் எனர்ஜியோட ரெடியா இருக்கேன். அகில் சார், இதெல்லாம் உங்களுக்கே ஓவரா இல்லையா? என்னடி என்ன ஓவரா இருக்கு? அந்த தென்னை மரம் எந்த ஹைட்ல இருக்கு? நீங்க தூக்கி அந்த தேங்காவை நான் பறிச்சிருவேனா? அடியே, அது எந்த ஹைட்ல வேணாலும் இருந்துட்டு போட்டோம். இனி ஆசைப்பட்டா அந்த தேங்காய் இல்ல, அந்த தென்னை மரத்தையே கூட பேத்தெடுத்து தருவேன். இது தென்னை மரத்தை பேத்தெடுக்க போறீங்களா? ஆமாடி, நீ ஆசைப்பட்டா எதையா இருந்தாலும் பண்ணுவேன். அப்ப சாமி, நீங்க பண்ண வரைக்கும் போதே என்ன இறக்கி விடுங்க. அப்போ மாங்காய்? கடவுளே, எனக்கு மாங்காவும் வேணாம் தேங்காவும் வேணாம், என்ன பத்திரமா கீழே இறக்கி விட்டுருங்க. என்னடி கீழே போட்டுருன்னு பயமா இருக்கா? பயமாலாம் இல்ல, எனக்கு கன்ஃபார்மே ஆயிடுச்சு, கண்டிப்பா கீழே போட்டுருவீங்க. அப்போ பப்ளி, நீ குண்டா இருக்க நீயே ஒத்துக்கிறியா? என்ன கொஞ்சம் விட்டு ரொம்ப பேசுறீங்க? என்னடி நான் என்ன பேசினேன்? ஏன் இப்ப நீங்க என்ன பேசுறீங்கன்னு உங்களுக்கு தெரியாது? அடியே, நீ தானடி நான் கீழே போட்டுருன்னு பயந்த. அப்போ என் பப்ளி குண்டா இருக்கான்னு அவளுக்கே தெரியுது, அதனாலதான் பயப்படுறா. இங்க பாருங்க, எப்போதுமே நான் இப்படி பொறுமையா போயிட்டு இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். ஓ, மேடம் கோவம் வருமா? எது கோவம் வருமாவா? எனக்கெல்லாம் கோவம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நீங்க தாங்க மாட்டீங்க. அதனால என்கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாவே இருந்துக்கோங்க. சரிடி, பயந்துட்டேன். அகில் சார். சொல்லுமா. இப்ப என்ன கீழே இறக்கி விடுங்க. முடியாதுன்னா என்ன பண்ணுவ? இப்ப மட்டும் நீங்க என்ன இறக்கி விடலன்னு வைங்க, கண்டிப்பா கத்தி ஊரே கூட்டிடுவேன். சரிடி, கூப்பிடு. என்ன கூப்பிட மாட்டேன்னு தைரியமா? அடியே, நான் என்ன கூப்பிடாதுன்னு பயந்துட்டா சொன்ன. கூப்பிடு, யார வேணா கூப்பிடு. இவருக்கு கொஞ்சமாவது பயம் இருக்கா பாரு. என்னடி, எனக்கு கொஞ்சம் கூட பயம் இல்லைன்னு வாய்க்குள்ளேயும் மனோர போல. இந்த அகில பத்தி உனக்கு நல்லாவே தெரியும்ல, இந்த அகில் யாரையும் பார்த்து பயப்பட மாட்டான். சோ நீ யார வேணாலும் கூப்பிடு. அகில் சார். என்ன பப்ளி, இவ்வளவு நேரம் வரைக்கும் பந்தாவ பேசிட்டு இருந்த, இப்ப என்னாச்சு? அகில் சார், யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க? என்னடி, யார் என்ன நினைச்சா எனக்கு என்ன? இத்தனை நாள் வரைக்கும் நம்ம லவ் பண்ணிட்டு இருந்தோம், அதனால யாராவது ஏதாவது நினைப்பாங்கன்னு நீ சொன்னதெல்லாம் ஓகே. பட் இப்போ நீ என் அத்தை பொண்ணு, நான் உன்னை தூக்குறதுக்கு எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. அதே போலதான் நான் உனக்கு மாமா. என்ன ஒண்ணு மேடம் தான் மாமானே கூப்பிட மாட்டீங்க. ஐயோ அகில் சார், நான் மாமான்னு கூப்பிடுறதுலாம் இருக்கட்டும், என்ன ஃபர்ஸ்ட் கீழே இறக்கி விடுங்க. முடியாது. அகில் சார் ப்ளீஸ், அகில் சார் கீழே இறக்கி விடுங்க.
நீ இவ்வளவு கெஞ்சறதுனால உன்னோட கெஞ்சலுக்காக கண்டிப்பா இறக்கி விட மாட்டேன். அகில் சார், யாராவது வந்து கெஞ்சி கேட்டாங்கன்னா அதை உடனே பண்ணிடணும். அப்படியா? ஆமா, பாவம்ல அவங்க வந்து கெஞ்சும் போது கண்டிப்பா பண்ணி தானே ஆகணும். ஆமாமா, ரொம்ப பாவம் தான். அதான் அகில் சார் நானும் சொல்றேன், நான் எவ்வளவு கெஞ்சுறேன் அவங்கள, அப்ப நானும் பாவம் தானே. நோ, நீ பாவம் இல்ல, நீ சரியான கேடிடி. என்னை இப்படியே நடிச்சு ஏமாத்திடுவ. அகில் சார், தோட்டக்கார ஏதோ வந்துட போறான், சீக்கிரமா இறக்கி விடுங்க, போயிடலாம். அவ்வளவு பயமா இருக்கா உனக்கு? ஏன் உங்களுக்கு பயமா இல்லையா? எனக்கெல்லாம் பயமா இல்ல. உனக்கு இந்த அகில பத்தி தெரியல, நீயா? நான் யாரையும் பார்த்து பயப்பட மாட்டேன், உன்னை தவிர. சரி, என்னை இறக்கி விடுங்க. உங்களுக்கு கைய வலிக்கும் சார், தயவு செஞ்சு என்னை இறக்கி விடுங்க. பாரா, பப்ளிக் என் மேல எவ்வளவு பாசம். அகில் சார், நான் தான் சொல்றேன்ல, கீழே இறக்கி விடுங்க. சரி கீழே இறக்கி வரேன். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்? ஒரே ஒரு தடவை அகில் மாமான்னு கூப்பிட்டு விட்டுறேன். எத? அகில் மாமா அப்படின்னு கூப்பிட்டு விட்டுறேன். அது 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 வந்து நோ, இப்படிலாம் இல்ல. சிரிச்சுட்டே அகில் மாமா அப்படின்னு கூப்பிடணும். அதுக்கிடையில இந்த அது இது இதெல்லாம் இருக்கக்கூடாது. என்னடி, புரிஞ்சுதா? இல்ல சார், அது வந்து இப்பதானே சொன்னேன். டக்குன்னு அகில் மாமான்னு கூப்பிட்டு கீழே விட்டுறேன். இப்ப கூப்பிடலன்னா கண்டிப்பா அந்த ஆளு கீழே விட மாட்டாரு. பேசாம கூப்பிடுறதுதான் பெட்டர். என்னடி, நான் சொன்ன மாதிரி கூப்பிட போறியா இல்ல நாள் முழுக்க இப்படியே இருக்கலாம் இருக்கியா? இல்ல, நான் கூப்பிடுறேன். அது கூப்பிடு. ஐயோ, திடீர்னு கூப்பிடுனா எப்படி கூப்பிடுறது? என்ன பப்ளி, என்ன வச்சுட்டு இருக்கா? இல்ல அகில் சார், திடீர்னு கூப்பிடுனா எப்படி கூப்பிடுறது? அதெல்லாம் எனக்கு தெரியாது. கண்டிப்பா கூப்பிட்டாதான் கீழே இறங்கலாம். சரி, ஓகே. அகில் மாமா. கேக்கல, சத்தமா அகில் மாமா. சொல்லுமா. என்னை இறக்கி விடுங்க. இப்பதானடி மாமான்னு கூப்பிட சொன்னேன். சரி அகில் மாமா, என்னை இறக்கி விடுங்க மாமா. என்னடி, விட்டுறவா? அப்போ இன்னும் ஒரு தடவை மாமான்னு சொல்லி விட்டுறேன். அகில் மாமா. ஷினியா. சொல்லுங்க மாமா. கேக்கல. சொல்லுங்க அகில் மாமா. ஷினியா. இப்போ நீ என்ன மாமான்னு கூப்பிடுறது நான் சொன்னதுக்காக கூப்பிடுற மாதிரி இல்ல. வேற ஏதோ நீயே ஆசைப்பட்டு ஃபீல் பண்ணி கூப்பிடுற மாதிரி இருக்கு. ஷினியா, உண்மையா சொல்லு, இப்போ நீ ஃபீல் பண்ணி தானே கூப்பிட்ட? அது 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 வந்து வந்து போங்க அகில் சார். என்னடி டக்குன்னு சாருங்கிற? இவ்வளவு நேரம் வரைக்கும் மாமான் தானே கூப்பிட்ட? ஆமா, கூப்பிட்டேன். அப்புறம் இப்ப என்னாச்சு டக்குன்னு சாருங்கிற? அது நான் உங்களை மாமான்னு கூப்பிடுறது ஜஸ்ட் வேர்டு இல்ல, அது ஒரு ஃபீல். அதை உங்களுக்கு நான் ஃபீலாவே கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ எப்போதும் மாமான்னு கூப்பிட்டு அதை வேர்டா மாத்துறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. ஸோ எனக்கு எப்பெல்லாம் உங்க மேல ஃபீலிங்ஸ் வருதோ அப்பெல்லாம் மாமான்னு கூப்பிடுவேன். ஹோ, யூ மீன் கோட் வேர்ட்? நோ, தட்ஸ் மை ஃபீலிங்ஸ். ஹோ. ஆமா, நான் கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். உங்க லிஸ்ட்ல ஏதோ ஒரு புது பேர்லாம் ஆடா இருக்கு. இது லிஸ்டா? ஆமா, நீங்க எப்போதும் என்ன தக்காளின்னு தானே சொல்லுவீங்க. இப்ப புதுசா பப்ளின்னு ஒரு பேர் ஆட் பண்ணிருக்கீங்களே, அதுதான் கேட்டேன். ஓ மேடம், அதை பத்தி தான் கேக்குறீங்களா? ஆமா, அது என்ன பப்ளி? அது தக்காளி விட பப்ளிங்கிற பேரு உனக்கு நல்லா சூட்டான மாதிரி இருந்துச்சு, அதான் எனக்கு பிடிச்சிருந்துச்சு, அதான் கூப்பிட்டேன். ஏன் உனக்கு பிடிக்கலையா? இல்ல, எனக்கும் பிடிச்சிருக்கு. வாட், நிஜமாவா? ஹே பப்ளி, ஐ லவ் யூ. என்னடி கேட்கலையா? கேட்டுச்சு. அப்போ நீ திரும்பி சொல்ல மாட்டியா? ஐ லவ் யூ அகில் மாமா. திரும்ப சொல்லு. ஐ லவ் யூ அகில் மாமா. கண்ணு குழி குழி காஞ்சு கிடக்குது. இப்ப எதுக்காக என் கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்தீங்க? ஐயோ, இனியா இன்னைக்குதான் மாங்காய் சாப்பிடணும்னு ரொம்ப ஆசையா கேட்டா தெரியுமா? இப்ப அவங்க மாங்காய் பிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்க போறா. ஏன் கார்த்திக் சார் இப்படி பண்றீங்க? ஓ மேடம், அக்கா மேல அவ்வளவு பாசம் இருக்கா? ஆமா, என் அக்கா இப்பெல்லாம் மாங்காய் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டு கேட்டதே கிடையாது தெரியுமா? அது மட்டும் இல்ல, இந்த மாதிரி மாங்காய் அடிச்சு சாப்பிடறதுலாம் அவளுக்கு சுத்தமா பிடிக்காது. இன்னைக்கு அவளே வந்து அந்த மாங்காய் அடிச்சு சாப்பிடணும்னு ஆசையா கேட்டா. அவளுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு பாக்கிறதுக்குள்ள நீங்க பிடிச்சி என்ன இழுத்துட்டு வந்துட்டீங்க. என்ன சார் உங்களுக்கு பிரச்சனை? ஆமா தாயே, உன் அக்கா மேல நீ எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா நீ ஒன்னும் கவலைப்படாத, உங்க அக்காவுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு அகில் இருக்கான். அகில் மாமாவா? ஆமாண்டி, அகில் அங்கதான் இருக்கான். ஆனா என்னன்னா? இல்ல, இனியாவுக்கு மாங்காய் வேணுங்கிறது அகில் மாமாவுக்கு தெரியாதுல்ல? பாரா, யாருக்கு? அவனுக்கு தெரியாதா? இனியா லைட்டா கண்ணாச்சிட்டா கூட அது எதுக்காக 6000 அப்படி இருக்கப்போ அவளுக்கு என்ன தேவைங்கிறது அவனுக்கு நல்லாவே தெரியும். ஐயோ கார்த்திக் சார், அதெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா இப்ப அவ என்ன ஆசைப்படுறாங்கிறது அவருக்கு தெரியாதுல்ல? அது மட்டும் இல்ல, இனியா ரொம்பவே ஷை டைப். சோ கண்டிப்பா அகில் மாமாவே மாங்காய் பிச்சு தரேனாலும் வேணாம் தான் சொல்லுவா. எனக்கு எல்லாமே தெரியும். ஆனா அகில பத்தி உனக்கு தெரியும்ல, அவ வேணான்னு சொன்னாலும் அகில் விட மாட்டான். சரி, ஏதோ சொல்றீங்க. ஆமா, என்ன பிடிச்சி எதுக்காக இங்க இழுத்துட்டு வந்தீங்க? இது என்னடி கேள்வி? இங்க வந்து எவ்வளவு நேரம் ஆகுது? இருக்கும், ஒரு 1/4 மணி நேரம். என்னடி கலாய்க்கிறியா? ஐயோ கலாய்க்கலாம் இல்ல சார், இங்க வந்து எவ்வளவு நேரம் ஆகுதுன்னு நீங்க தான் கேட்டீங்க, அதுக்கு தான் பதில் சொன்னேன். இங்க பாருவினோ, இப்ப நான் கலாய்க்கிற முடியோ இல்ல சிரிக்கிற முடியோ இல்ல. பின்ன வேற என்ன மூட்ல இருக்கீங்க சார்? உனக்கு கொஞ்சம் மூட்ல இருக்கேன். எது கொஞ்சம் மூடா? என்னடி, உனக்கு என்ன பார்த்தா காமெடியா இருக்கா என்ன?
ஆமா பின்ன இதெல்லாம் ரொமான்டிக் ஹீரோ சொல்றது, நீங்க சொல்றது இல்ல. ஓ அப்போ மேடம் என்ன பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? காமெடி பீஸ்னா? இல்ல இல்ல, நீங்க காமெடி பீஸ் கூட கிடையாது. பின்ன உங்களை எந்த லிஸ்ட்ல ஆட் பண்றதே தெரியல கார்த்திக் சார். என்னடி வந்ததுலேருந்து என்ன கலாச்சிட்டே இருக்கா? சில பேருக்குலாம் உண்மையை சொன்னா கலாய்க்கிற மாதிரி இருக்கு, நான் என்ன பண்றது? ஆமாமா, நீ உண்மையா மட்டும் தான் பேசுவ. ஆஃப் கோர்ஸ் நான் உண்மையை மட்டும் தான் பேசுவேன். என்னடி திடீர்னு சிரிக்கிறா? ஐயோ கார்த்திக் சார், அங்க பாருங்க. எங்க? அங்க திரும்பி பாருங்க சார். அப்படி என்ன இருக்கு? கார்த்திக் சார் சொல்லுடி. அங்க பாத்தீங்களா? ஏண்டி அங்க பாத்தீங்களா எங்க பார்க்கணும்? ஐயோ மண்ணுக்குண்டா கார்த்திக் சார், அங்க பாருங்க அந்த வாக்கிய கிட்ட. கார்த்திக் சார் பாத்தீங்களா? பார்த்தேன். என்ன பார்த்தனா என்ன அர்த்தம்? என்னடி நீ தானே பாத்தியான்னு கேட்டா அதான் பார்த்தேன்னு சொன்னேன். வாங்க அங்க போலாம். அங்க போய் கார்த்திக் சார் எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. எதுக்கு? அதான் அந்த பசங்க. அந்த பசங்க எல்லாம் தெரிஞ்சுட்டே தெரியாத மாதிரி பண்ணாதீங்கன்னா. என்னடி என்ன வேணும்? வாய் திறந்து சொன்னாதானே தெரியும். எனக்கும் மீன் பிடிக்கணும்னு ஆசையா இருக்கு. எது? அதான் கார்த்திக் சார் எனக்கும் மீன் பிடிக்கணும்னு ஆசையா இருக்கு. என்ன வேணும்? விளையாடுறியா? இல்ல இல்ல, நான் நிஜமா தான் சொல்றேன். என்னடி மீன் பிடிக்கணுங்கிறதுலாம் ஒரு ஆசையா? கார்த்திக் சார் எனக்கு இந்த மீன் பிடிக்கிறதுலாம் ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? சின்ன வயசா இருக்கும்போது நானு, கௌதம் மாமா, இனியா, பிரீத்தி எல்லாருமே வருவோம். ஆனா இனியா பிரீத்திக்குலாம் அந்த மீன் பிடிக்கிறது சுத்தமா பிடிக்காது. ஆனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். கௌதம் மாமும் நானும் உட்காந்து மீன் பிடிச்சிட்டே இருப்போம். அப்புறம் பிடிச்ச மீன்லாம் நாங்களே எடுத்துட்டு போய் க்ளீன் பண்ணி நாங்களே குழம்பு வச்சு சாப்பிடுவோம். இதெல்லாம் எவ்வளவு சூப்பரா இருக்கும் தெரியுமா? இல்ல எனக்கு புரியல, இதுல என்ன அப்படி சூப்பரா இருக்கு? இதெல்லாம் ஃபீல் பண்ணாதான் தெரியும். அடியே இது என்ன விளையாட்டா மீன் பிடிக்கிறதுலாம்? அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனா எனக்கு மீன் பிடிக்கணும்னு ஆசையா இருக்கு. இப்போ என் ஆசையை நிறைவேற்றுவீங்களா மாட்டீங்களா? வேற என்ன பண்றது? நிறைவேற்றலன்னா விடவா போற? சரி சரி வாங்க போய் மீன் பிடிக்கலாம். என்னடி நீ பாட்டுக்கு அசால்ட்டா வாங்க வாங்கன்ற? கையால மீன் பிடிக்க முடியும்? ஆமால, தூண்டில் வேணும்ல. ஆமா. அதான் அந்த பசங்கள்ட்ட இருக்கே, வாங்கிக்கலாம். யாரு? அந்த பசங்கள்ட்டயா? ஆமா சார், அவங்கள்ட்ட தானே இருக்கு, அவங்கள்ட்ட வாங்கிக்கலாம். சரி இப்ப நான் அவங்களை கூப்பிடுறேன், வருவானுங்க, கேளு. சரி சரி கூப்பிடுங்க. டேய் சோமே, இந்த சைடு பிடிக்கிற மீன் எல்லாமே என்னோடது. டேய் அஜய், நானும் இந்த சைடு தானே மீன் பிடிக்கிறேன், அப்ப நான் பிடிக்கிற மீன் உன்னோடதா? ஆமாண்டா, நீ பிடிக்கிற மீன் என்னோடதுதான். நீ அந்த சைடு தானே பிடிச்சிட்டு இருந்த, இப்ப எதுக்காக இங்க வந்த? டேய் அஜய், அந்த சைடு மீனே மாட்டலடா. அதுக்கெல்லாம் நான் ஒண்ணும் பண்ண முடியாது. நீ தானடா அந்த பக்கம் என்னோடது இந்த பக்கம் உன்னோடதுன்னு சொன்ன. இப்ப நான் யார் இடத்துல வந்து மீன் பிடிச்சிட்டு இருக்கா? டேய் அஜய், என்னடா இப்படி பேசுற? இங்க பாரு சோமே, அதெல்லாம் சரிப்பட்டு வராது. நீ பிடிக்கிற மீன் எல்லாமே என்னோடது. ஒருவேளை உனக்கு வேணும் அப்படின்னா நீ அந்த சைடு போய் பிடி. அதை விட்டுட்டு இங்கதான் பிடிச்சனா, இங்க உள்ள மீன் எல்லாமே என்னோடது. அஜய், டேய் சோமே, நீ எத்தனை தடவை அஜய் பஜயனாலும் அதான். சரி, இவன் கூட அப்படி மீன் பிடிக்க வரணும், எப்படி பேசுறான் பாரு. இங்க பாரு அஜய், நான் பிடிக்கிற மீன்லாம் நீ எடுத்துக்கணும்னு நினைச்சேன்னு எங்க அப்பா கிட்ட சொல்லிட்டேன். சொல்லு சொல்லு, நானும் சொல்றேன் எங்க அப்பா கிட்ட. இவனே வந்து சொல்லுவானா அந்த சைடு உள்ளது என் பக்கம், இந்த சைடு உள்ளது ஓம் பக்கம்னு. இப்ப அந்த சைடு மீன் மாட்டலனோட இங்க வந்து நேக்கா மீன் பிடிப்பாராம். இங்க பாரு சோமே, நீ யார்கிட்ட வேணாலும் சொல்லு, ஆனா இந்த சைடு பிடிக்கிற மீன் என்னோடது. டேய் தம்பி. என்னன்னு எங்களையா? ஆமாண்டா உங்களதான். டேய் அஜய், அந்த அண்ணன் நம்மளதான் கூப்பிடுது. யாருடா? உனக்கு தெரிஞ்ச அண்ணனா? இல்லடா, எனக்கு யாருன்னு தெரியாது, ஆனா நம்மளதான் கூப்பிடுறாங்க. டேய் யாருன்னு தெரியாம எப்படி போறது? சரி நீ பாட்டுக்கு மீனை பிடி, திரும்ப கூப்பிட்டாங்கன்னா போய்க்கலாம். டேய் தம்பி, உங்க 2 பேரும் தான் கூப்பிட்டேன். டேய் அஜய், அந்த அண்ணன் நம்மளதான்டா கூப்பிடுறாங்க. சரி வாடா, என்னன்னு கேட்டு வருவோம். சரிடா வாடா போலாம். சொல்லுண்ணே, எதுக்குடா எங்களை கூப்பிட்ட? இந்த அக்கா உங்ககிட்ட ஏதோ பேசணுமா? என்னக்கா, என்ன பேசணும்? டேய் தம்பி, உங்ககிட்ட தூண்டி குச்சிருக்கல, கொஞ்ச நேரம் தரியா? அக்கா மீன் பிடிச்சு பார்த்துட்டு தந்துறேன். அதெல்லாம் தர முடியாது. டேய் ப்ளீஸ்டா, கொஞ்ச நேரம் மட்டும் கூட. ஏக்கா அது என் நோட்டு இல்லக்கா, எங்க அண்ணன் நோட்டு. எங்க அண்ணன் அடிப்பான். கார்த்திக் சார். தெரியும்டி, நீ கடைசியா என்னதான் கூப்பிடுவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என்ன பண்றது, இரு நான் பேசுறேன். டேய் தம்பி. சொல்லுண்ணா. நீ கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் தூண்டி குச்சி கொடு, நான் அதுக்கு பதிலா வேற ஏதாவது தரேன். வேற ஏதாவதா? என்னென்ன தருவ? உனக்கு என்ன வேணும்னு சொல்லி தரேன். அண்ணா எனக்கு ஒரு பம்பர கட்டை வேணும்னே, வாங்கி தருவியானே? சரி நான் காசு தரேன், நீ வாங்கிக்கோ. அண்ணா நிஜமாவா? ஆமாடா நிஜமா தான் சொல்றேன். அப்ப சரிண்ணா, என் தூண்டி குச்சி நீயே வச்சுக்கோ. இல்லடா வச்சுக்கலாம் வேணாம், சும்மா கொஞ்ச நேரம் ஆசைக்கு பிடிச்சு பார்த்துட்டு கொடுத்துறோம். சரிண்ணா. தேங்க்யூ கார்த்திக் சார். என்னடி இப்ப சந்தோஷமா? ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சரி வா போலாம். போலாம். தேங்க்ஸ்டா தம்பி, பை. என்ஜாய் என்ஜாய். குதிக்கிற ஆத்துக்குள்ள கோர புல்லு முளைக்கிற சேத்துக்குள்ள என் கூட சகது கூத்து. கார்த்திக் சார், கால மீன் கடிக்குது சார். ஆமா என்னையும் தான். ஐயோ சார், கூசுது. அடியை மீன்லாம் கடிச்சா கூசதான் செய்யும். ஆமா, இந்த மீன்லாம் நம்ம காலை மட்டும் கடிக்குது, ஏன் தூண்டில கடிக்க மாட்டேங்குது? இதை நீ அதுங்கள்ட்ட தான் கேட்கணும், என்கிட்ட கேட்டா. இதுக்கு முன்னாடி நீங்க மீன் பிடிச்சிருக்கீங்களா கார்த்திக் சார்? நானா? ஆமா நீங்க தான், சின்ன வயசுல அந்த மாதிரி. எனக்கு இந்த மீன் பிடிக்கிறத பத்திலாம் ஒண்ணுமே தெரியாது. ஆனா இப்போ இது நல்லா இருக்கு. ஆமா கார்த்திக் சார், இந்த மாதிரி தூண்டில மீன் பிடிக்கிறதுலாம் ரொம்ப சூப்பரா இருக்கு தெரியுமா? ஆமா நானுமே ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். பாப்போம் நம்ம தூண்டில எத்தனை மீன் மாட்டுதுன்னு. இந்த வாய்க்கால எத்தனை மீன் போகுதோ அத்தனை மீன் நம்ம தூண்டில தான் மாட்டோம். நீங்க வேணா பாருங்களேன். ஓ மேடம்க்கு அவ்வளவு கான்ஃபிடென்ட் இருக்கா? சரி அதையும் பார்க்கலாம். கம்பஞ்சங்கு விழுந்த மாதிரியே
கண்ணுக்குள்ள நுழைஞ்சூரு தரே கார்த்திக் சார் பாருங்க நேரம் ஆறுது சீக்கிரமா தூக்குங்க ஐயோ கார்த்திக் சார் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க தூக்குங்க ஐயோ மீன் போச்சு கார்த்திக் சார் வினோமா போங்க கார்த்திக் சார் உங்களால தான் மீன் போயிடுச்சு வினோ என்ன சொல்லுங்க என்ன பாரு எது உங்களை பார்க்கணுமா அப்ப மீன் மாட்டுதா இல்லையான்னு யார் பாப்பா அடியே நான் தான் சொல்றேன்ல ஒரு நிமிஷம் என்ன பாரு ஆஹா நான்லாம் பார்க்க மாட்டேன் எதுவா இருந்தாலும் அப்படியே சொல்லுங்க இப்ப மட்டும் நான் உங்களை திரும்பி பார்த்தேன்னு வைங்க கண்டிப்பா மீனை விட்டுருவேன் வினோமா எனக்காக ஒரு நிமிஷம் பாரு கார்த்திக் சார் எதுக்காக பார்க்க சொன்னீங்க எதுக்குன்னு உனக்கு தெரியாது இல்ல எனக்கு தெரியாது நிஜமாவா தெரியாதா தெரியாது அப்போ மேடம்க்கு எந்த ஒரு ஃபீலும் வரல அதாண்டி உனக்கு எந்த ஃபீலும் இல்லையான்னு கேட்டேன் அது 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 வந்து என்ன ஃபீல் இருக்கணும் உனக்குள்ள இப்ப என்ன ஃபீல் இருக்கு அந்த ஃபீல் தான் என்ன மேடம் உண்மையை ஒத்துக்க முடியலையா என்ன உண்மை அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஹோ அதான் ஒண்ணும் இல்லல அப்புறம் எதுக்காக தலையை தொங்க போட்டுட்டு இருக்கா உனக்கு தான் இப்ப எந்த ஃபீலும் இல்லல அப்ப நேரா என் கண்ணை பார்த்து பேசு இல்ல அது அது வந்து அது வந்து கார்த்திக் சார் இல்ல நம்ம கிளம்பலாம் எங்க கிளம்பணும் இல்ல மீன் பிடிச்சது போதும் நம்ம கிளம்பலாம் அப்படியா போதுமா ஆமா போதும் ஆனா எனக்கு வேணுமே என்ன ஏன் கேட்டது காதுல விழுகல இல்ல அது அது வந்து என்ன வேணும்னு கேக்குறீங்க என்ன வேணும்னு கேட்கறதுக்கு நான் ரெடி தான் குடுக்கறதுக்கு நீ ரெடினா கண்டிப்பா கேட்டுருவேன் எது அதாண்டி எனக்கு என்ன வேணும்னு கேட்கறதுக்கு நான் ரெடியா தான் இருக்கேன் குடுக்கறதுக்கு நீ ரெடியா இல்ல கார்த்திக் சார் நீங்க ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க எப்படி பேசுற அது அது வந்து கார்த்திக் சார் இல்ல என்னடி கேட்கறதுக்கு முன்னாடி இல்லைன்னு சொல்ற கார்த்திக் சார் நீங்க வாங்க நம்ம கிளம்பலாம் நம்மள தேடுவாங்க எது தேடுவாங்களா அப்படி தேடணும்னா நான் உன்னை தேடுவேன் நீ என்ன தேடுவ அவ்வளவுதான் நம்ம ரெண்டு பேரும் சேர்த்து வச்சலாம் யாரும் தேட மாட்டாங்க அப்படியே தேடி வந்தாலும் நான் சமாளிச்சுக்கலாம் இல்ல கார்த்திக் சார் அது வந்து நமக்கு தான் மாட்டல எல்லாம் மீன் சோ நம்ம கிளம்பலாமே ஆமா துண்டுல மீன் மாட்டல தான் ஆனா 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 நான் ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டேனே எது உன் லிப்ஸ்டிக் ஃபிளேவர் ஸ்ட்ராபெரி தானே என்னடி நான் கேட்டது கேட்கலையா இல்ல அது அது வந்து என்ன ஃபிளேவர் என்னன்னு தெரியலையா நான் வேணா டேஸ்ட் பார்த்து சொல்லவா என்ன வேணும் டேஸ்ட் பார்த்தலாமா கார்த்திக் சார் நீங்க ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க நீங்க ரொம்ப நல்ல பையன் தானே நல்ல பையனா ஆமா நீங்க ரொம்ப நல்ல பையன் இப்படி எல்லாம் பேசக்கூடாது தப்பு அப்படியா அப்படி நான் என்ன பேசினேன் கார்த்திக் சார் நீங்க தானே இப்ப தப்பு தப்பா பேசுனீங்க எது தப்பு தப்பா பேசினா இல்ல அது வந்து ஐயோ வினோ இப்ப நீ எது சொன்னாலும் கண்டிப்பா அது தப்பா போயிடும் சொல்லுடி அது வந்து அது அது வந்து கார்த்திக் சார் நீங்க தானே ஏதோ டேஸ்ட் பாக்குறேன்னு சொன்னீங்க ஆமா சொன்னேன் அதுக்கு என்ன போ இல்ல அது என்னடி நீ யூஸ் பண்ற லிப்ஸ்டிக்கோட ஃபிளேவர் என்னன்னு உனக்கே தெரியல அதான் டேஸ்ட் பண்ணி சொல்லலான்னு பார்த்தேன் இதுல நான் உனக்கு ஹெல்ப் தானே பண்றேன் இப்போ மட்டும் நீ பர்மிஷன் கொடுத்தேன்னு வையேன் கண்டிப்பா டேஸ்ட் பார்த்து சொல்லிடுவேன் அப்போ டேஸ்ட் பார்த்துலாமா நான் காணாங்குளத்து மீனே உன்னை கழிக்க போற நானே நான் சமைஞ்சது